ஹலோ எவ்ரிவன். சர்க்கரை வியாதி உள்ளவங்க கிட்னி செயல்பாடு டெஸ்ட்டை வருஷத்துக்கு ஒன் டைமாவது பார்க்கணும். இது ஏன் முக்கியம் இந்த காணொலியில் பார்ப்போம். ஒரு கிளையண்ட்டு டயபெட்டிஸ் கண்ணுக்காக போயிருக்காங்க. கேட்ராக்டு ஆப்ரேஷன் பண்ணணும். சுகர் 340 மில்லிகிராம் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க செஞ்சுக்கலான்ட்டாங்க. நம்மகிட்ட வந்தாங்க. அவங்க மக டீச்சர். என்ன சொன்னேன்னா, பேசிக்காக ஒரு இசிஜி எடுங்க, HbA1c, கிட்னி செயல்பாடு டெஸ்ட்டை பார்த்துடுங்கன்னு. சார் டெஸ்ட் எதுவும் வேணாம் சார், நீங்கள் மெடிசன் மட்டும் கூட கொடுங்க, நாங்கள் ஆப்ரேஷனை முடிச்சுக்கிறோம், பின்னால் பார்த்துக்கலான்னாங்க. இல்லைம்மா, இந்த மெடிசனை அளவு கூட்டுறதுக்கே செயல்பாடை பார்த்து தான் செய்யணும் சொல்லி கன்வின்ஸ் ஆகலை அவங்க. அப்போ கேட்டேன் அவங்கள, நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு. 8th 9th இப்போ 10th கிளாஸ் டீச்சர் அப்படின்னாங்க. ஓகே டீச்சர், 8ஆம் கிளாஸுக்கு என்ன புக்கு கொடுத்தீங்களோ அதையே 10ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு. அது எப்படி சார் முடியும், சிலபஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னாங்க. அதே தான் டீச்சர், நீங்கள் கிட்னி செயல்பாடு நல்லா இருந்தால் சில மெடிசனை கொடுக்க முடியும், செயல்பாடு கம்மியாக இருந்தால் மெடிசனை மாற்ற வேண்டியிருக்கும். அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க. டெஸ்ட் எடுங்க அப்படின்னாங்க. HbA1c எடுத்தோம். 10.2 10.2 அப்படின்னா உத்தேசமாக அந்த 340 சுகர் 10.2க்கு இன்சுலின் போட வேண்டியிருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா EGFR 32 ml காட்டுச்சு. தட் இஸ் கிரியேட்டினின் 1.7 mg/%. அப்போ கிட்னி இவ்வளோ செயல்பாடு கம்மியாக இருக்கும்போது அவங்க அம்மா சாப்பிட்ட மெடிசின் சிட்டாக்ளிப்டின் 100 மில்லிகிராம், கிளிபன் கிளமைடு 5 மில்லிகிராம் 3 வேளை, மெட்ஃபார்மின் 1000 மில்லிகிராம் 2 வேளை. இந்த மெடிசின் எதுவுமே இப்போ கண்டினியூ பண்ண முடியாது, டோஸை கம்மி பண்ணணும். அப்போ அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இப்போதைக்கு இன்சுலின் போடுங்க, சுகரை கண்ட்ரோல் பண்ணுவோம், ஆப்ரேஷனை முடிப்போம், 1 மாதம் போகட்டும், உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்போ EGFR எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு எந்த மெடிசின் சூட் ஆகுதோ அதை கொடுப்போம், இன்சுலினை கம்மி பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு. ஏன் சார் இதே EGFR 33 மில்லிக்கு இந்த மெடிசின் கண்டினியூ பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. இந்த டோஸுக்கு இப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா கிட்னி மேற்கொண்டு டேமேஜ் ஆகும். அப்போ டேமேஜை தடுக்கணும், சேஃப்டியை பார்க்கணும் அப்படின்னா அந்த மெடிசின்ஸ் வேண்டாம். ஸோ கேரிகோ மெசேஜ் என்னன்னா, சர்க்கரை வியாதி உள்ளவங்க வருஷத்தில் ஒன் டைமாவது HbA1c டெஸ்ட்டை பார்த்துடுங்க, கிட்னி செயல்பாடு டெஸ்ட்டை பார்த்துடுங்க. ஆல் தி பெஸ்ட்.